மகாபலி என்ற மன்னன் கேரள தேசத்தை கருணையுடனும் நேர்மையுடனும் ஆட்சி செய்தான். அவரது மக்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தனர். செயலால் அச்சமடைந்தான். மகாபலியின் வளர்ந்து வரும் சக்தியை கண்டு பொறாமைப்பட்டு விஷ்ணுவை ஒரு சிறு வாமனனாக அனுப்பினான். சிறிய 3 அடி நிலத்தை மகாபலியிடம் கேட்டார். மகாபலி எப்போதும் போல் பெருந்தன்மையுடன் தயக்கமின்றி ஒப்புக்கொண்டார். வாமனன் தனது முதல் அடியால் பூமியையும் 2வது அடியால் வானத்தையும் மூடிக்கொண்டு மிக பெரியதாக மாறினார். 3வது அடிக்கு மகாபலி பணிவுடன் தன் தலையை அர்ப்பணித்தார். வாமனன் மன்னனின் தலையில் தன் பாதத்தை வைத்து அவனை பாதாள உலகிற்கு தள்ளினான். மகாபலியின் அடக்கத்தால் கவரப்பட்ட மகாவிஷ்ணு அவரை ஆசீர்வதித்து ஆண்டுக்கு ஒரு முறை ஓணத்தின் போது தனது மக்களை சந்திக்க அனுமதித்தார். இன்று கேரள மக்கள் ஓணம் பண்டிகையை பிரம்மாண்டமான விருந்துகள், வண்ணமயமான மலர்கள் மற்றும் தங்கள் அன்பான மன்னன் மகாபலியை வரவேற்க மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள்.